என்ன ஜாதியாரு கட்சியாரு மதமார் அந்த நேரத்தை கடன் விடுதலை மாநாட்டை போட்டுக்கிறோம். கடனை நாம் கேட்பதற்கு அதனுடைய உரிமை இருக்கிறது. விவசாயிகள் பச்சை போட்டுட்டு ஒரு 500 ரூபாய் கொடுத்து ஒரு பஸ் எடுத்து வேலைக்கு மாநாட்டுக்கு வாங்க சொல்லி அவர்களையே பங்களிக்க வைங்க. முதல்ல ஒரு பஞ்சாயத்து போனீங்கன்னா முதல்ல கொண்டு 10 பேர் வருவாங்க. அடுத்த அந்த 4 பேர் வச்சு ஒரு கூட்டம் நடத்தி அவங்களுக்கு விளக்கத்தை நோக்கத்தை எடுத்து சொல்லிட்டு வந்தீங்கன்னா அடுத்த கூட்டத்துக்கு 20 பேர் இருப்பாங்க. அதுக்கு ஒரு 3 முறை ஒரு பஞ்சாயத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த விழுப்புரம் மேற்கு மாவட்டத்தில் மட்டும் 1000 பேரை நீங்கள் 100 பேர் வந்திருக்கிறீங்க. 4-10 பேர் திறந்தா 1000 எளிமையா முடிச்சு வச்சா ஒரு 25 கூட்டம் நடத்துறீங்க. கூட்டத்துக்கு 25 எவ்வளவு ஆச்சு? எளிமையா 1000 பேர் வருதா? ஆக அவர் மட்டும் இந்த விழுப்புரம் மேற்கு மாவட்டத்திலிருந்து உங்களால் திரட்ட முடியும். கூட்டம் ஒன்றுதான் மாற்றத்தை உருவாக்கும். எதையும் நம்மளுக்கு எந்த உரிமையில் உள்ளதாலும் கிடைக்கவில்லையோ எப்படிலாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோமோ அதையெல்லாம் அடித்து உடைத்து எரிந்து நம்மளுடைய கூட்டம் கண்ணை காட்டி ஒற்றுமையை உருவாக்கி நம்ம வீடு நடை போட்டோம்னா கண்டிப்பாக நமது கொள்கைகளை அனைவரும் உறுதி. அதற்காக நீங்கள் அனைவரும் உழவர் உறவுகளாக சங்கத்தின் உறுப்பினர்களாக நிர்வாகிகளாக மிகச்சிறப்பாக பணியாற்றுவார். இந்த சங்கத்துடைய மாநாடு சங்கம் இதற்கெல்லாம் நம்ம சங்கம் இங்கிட்டு போய் கை நீட்டுறதுல வசூல் பண்ணுறதே கிடையாது. நம்ம நிர்வாகிகள் உள்ளது தான் சங்கம் முடிவு. ஆக நமக்காக எங்கள் சங்கத்துக்கு நாம் தான் நன்கொடை இருக்க வேண்டும். விவசாயிகள் நன்கொடை வந்தால் அந்த சங்க விவசாயிகளுக்காக இயங்கும். வெளியாருக்கு நன்கொடை வந்து யாருக்காக வேலை செய்யும்? வெளியாருக்காக உலகத்தில் நிறைய அமைப்புகள் சங்கங்கள் நல்ல நோக்கத்தை தான் உருவாக்கப்படுறாங்க. ஆனா அவங்க மக்களுக்கு போக தெரியறதில்லை, மக்களுக்கு நன்கொடை சேகரிக்க தெரியறதில்லை, அதற்காக போய் நிற்கிறது இல்லை. நேரடியா கொள்ளைகிட்ட போயிடலாம், ரோட்கிட்ட போயிடலாம், கனிம வள கொள்ளைகிட்ட போயிடலாம். அப்போ அவங்க சங்கம் யாருக்காக வேலை செய்யுது? கொள்ளையர்களுக்காக ஊழல்வாதிகளுக்காக வேலை செய்ய மாறி வருகிறது. எனவே நாம் நீங்கள் விவசாயிகளுக்கு நம்ம சங்கத்துக்கு நம்ம மாநாட்டுக்கு மிகச்சிறப்பாக நன்கொடை சேகரித்து கொடுத்து விவசாயிகளின் பெருந்தனாக இருக்கிற ஒவ்வொரு நிர்வாகம் ஒவ்வொரு பக்ஸ் வைங்க. ஒவ்வொரு பஞ்சாயத்து கூட்டத்தை போடுங்க. பக்கத்து பஞ்சாயத்து கூட்டத்தை போடுங்க. காலையில் 11 மணிக்கு ஒரு கூட்டத்தை வைங்க. சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு கூட்டத்தை வைங்க. தொடர்ச்சியாக நடத்திட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாநாட்டுக்குள்ள இந்த விழுப்புரம் மேற்கு மாவட்டத்தை எழுச்சிமிக்க மாவட்டமாக மாற்றி அமைக்க முடியும். மாபெரும் கூட்டத்தோடு மாநாட்டிற்கு வர முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த லட்ச விவசாயிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய லட்சிய விவசாய மாநாட்டுக்கு, விவசாய உரிமை மீட்பு கடனுதலை மாநாட்டிற்கு பெருந்திரளாக இந்த மாவட்டத்திலிருந்து அனைவரும் குடும்பத்தோடு உழவர்களோடு உழவர் உறவுகளோடு ஊராட்சி மக்களோடு பஞ்சாயத்து மக்களோடு பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இங்கு நீங்கள் வருகை இருந்தமைக்கும் கலந்து கொண்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் சங்கத்தின் மாநில குழுவின் சார்பில் வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்து வாய்ப்பு நன்றி. மாநாட்டிற்கான ஆலோசனை கூட்டத்தில் சிறப்புரையாற்றி சிறப்பு ஆலோசனைகளை வழங்கி அமர்ந்த நமது சங்கத்தினுடைய நிறுவனர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மாநாடு சிறப்பாக வெற்றி அடையணும். மாநாடு வெற்றி அடைகிறதுல தான் நம்மளுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் பார்க்கிறோம். நம்ம கிட்ட ஒற்றுமை இல்லை. இந்த ஒற்றுமையை பலமாக யார் பயன்படுத்துகிறார்? அரசியல்வாதிகள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நாட்டை சுரண்டக்கூடிய கொள்ளையர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஆகையினால நாம் ஒன்றுபட்டு இந்த மாநாட்டை வெற்றியடைய செய்ய வேண்டும். அப்படி வெற்றி அடைகிறதுல தான் மாநாடு வெற்றி அடைகிறது தான் நம்முடைய எதிர்காலமே அடங்கியிருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு நிர்வாகியும் வந்து இந்த மாநாட்டை வெற்றியடைய செய்ய ஒத்துழைப்பு வழங்கி நல்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். ஒரு சில கோரிக்கைகளை நான் நிர்வாகிக்கிட்ட வைக்க வைக்கிறேன். புதுசாக பொறுப்பேற்றிருக்கிறோம். எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த அமைப்புக்கு நம்ம வரல. அமைப்பா எப்படி செயல்படுறதுன்னு யாருக்கும்